எட்டாவது கேள்வி. கேள்வியை வாசிங்க. மேற்படி தகவலின்படி 31/7/2023 உள்ளவாறான காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி தந்தா என்ன செய்யணும்? ஒரு டி ஃபார்ம் அடிக்கிறது முதல்ல. காசு கட்டுப்பாட்டு கணக்கு. ரைட், கேள்வி வாசிப்போம். 31/7/2023 படி சமீர் வணிகத்தின் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ரூபாய் 72,000 ஆகும். என்னடா இது, மேலேயும் ஒரு டேட் தந்திக்கிறான், கீழேயும் அதே டேட் தந்திக்கிறான். அப்போ என்ன எடுக்கிறது? அப்போ நீங்கள் அந்த டேட்டை வச்சு விளங்கி கொள்ளணும். கீழே கேட்டுக்கிறது, அதாவது கேள்வியில் கேட்டுக்கிறது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. ரைட், இப்போ வாசிங்க தொடர்ந்து. இத்தினத்தில் வங்கி கூற்று மீதி வேறொரு மீதியை காட்டியது. வேறுபாட்டிற்கான காரணங்கள் வருமாறு. ரைட், காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கும் வங்கி இணக்க கூற்று மீதிக்கும் வேறுபடுறதற்கான காரணங்கள் இருக்குது. என்னது? விடுபடல், வழுக்கல், கால வேறுபாடு, இது போன்ற காரணிகள் இருக்குது. அதாவது என்ன? விடுபடல்னு சொன்னா வங்கி கூட்டுல பதிஞ்சது காசு கட்டுப்பாடு கணக்குல பதியாம இருக்கிறது. வழுக்கல்னா தவறுகள் ஏற்படுறது. கால வேறுபாடுனா மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலைகள். இதுல காசு கட்டுப்பாட்டு கணக்கு வாரது விடுபடலும் வழுக்கலும். கால வேறுபாடு வங்கி கூற்றுக்கு மட்டும்தான் வரும். வங்கி இணக்க கூற்றுக்கு வரும். இதை நல்லா விளங்கி வச்சுக்கணும். இப்போ சீராகிய காசு கட்டுப்பாடு கணக்கு எதெல்லாம் தேவையோ அதை நீங்க சரியா பார்த்தீங்களா? சரி, கடன்பட்டோர் ஒருவர் வங்கியில் நேரடியாக வைப்பு செய்த தொகை 28,000 ரூபாய். நேரடி வைப்புன்னா அவர் நம்மளுக்கு ஒரு கடன்பட்டோர் அளிக்கிறாரு, நம்மளுக்கு தர வேண்டிய காசை நம்மள்ட்ட தகவல் தராம அவர் என்ன செய்யறார்? நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்போ என்ன செய்யுது? காசு வருவது. எனவே வரவு பக்கம் நேரடி வைப்பு. காசு நம்முடைய நிறுவனத்துக்கு வருவது. நேரடி வைப்பு 28,000. நிலையியற் கட்டளையின் பேரில் வங்கி செலுத்தியது. இது நேரடி வைப்புக்கு எதிரானது. நேரடி வைப்பு நம்மளுக்கு ஒரு ஆள் தாரது. நிலையியற் கட்டளைன்னு சொன்னா பேங்க்ல நம்ம ஒரு ஆர்டர் வச்சுக்கொள்ளுது. இப்போ உதாரணத்துக்கு மாசம் மாசம் கரண்ட் பில்லை இந்த பேங்க்ல இருந்து நீங்களே செலுத்திடுங்க அப்படின்னு சொன்னா மாசம் மாசம் கரண்ட் அந்த சரியா அந்த காசை வெட்டி அவன் செலுத்துவான். அதுதான் நிலையின் கட்டளையின் பேரில் வங்கி செலுத்தியது. 15,000 ரூபாய். இது மாசம் மாசம் செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நிலையான கட்டளை. வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை இங்கு வருமா? வராது. ரைட், வசூலிக்கப்படாத காசோலை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வருமா? இது வராது. வங்கி கட்டணம், வங்கிக்குரிய கட்டணம். சொல்லிட்டு வெட்ட மாட்டான், வெட்டிட்டு தான் சொல்லுவான். வங்கிக்காரன் அப்படிதான் சொல்லிட்டு வெட்ட மாட்டான், வெட்டிட்டு வங்கி கூட்டுல இப்படி இவ்வளோ அமௌண்ட் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ரைட், எனவே வங்கி கட்டணம் 3,000. வேற என்ன இது? வேற எதுவும் இல்லை. சீராக இப்போ சமப்படுதுன்னா ஆன்சர் வந்துடும். சமர்ப்பிக்கப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை தந்திக்குது. அப்போ அதை நான் எங்கே பதிகிறது? அப்படி இல்லை, அவன் குழப்பறதுக்காக சும்மா தேவையில்லாத தகவலும் தருவான். ரைட், எனவே நீங்கள் அதை குழம்பிக் கொள்ளாமல் சரியான ஆன்சர் பண்ணீங்க. சரி, ஆரம்ப மீதி எவ்வளோ? மீதி 72,000 ரூபாய். சீராக்குனா எவ்வளோ மீதி வரும்? 1,00,000. சீராக்கிய மீதி 82,000 ரூபாய் மீதி வந்தது. மீதி சென்றது 82,000 ரூபாய். ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சர். ஒன்பதாவது கேள்வி. ராஜ் வணிகத்தில் நிதியாண்டுக்கான லாபம் அல்லது நட்டம். இலாபம் அல்லது நட்டம் கேட்டீங்க. ரைட், பாப்போம். ராஜ் வணிகத்தில் குறிப்பிட்ட நிதியாண்டு காலப்பகுதியில் சொத்துக்கள் ரூபாய் 2,64,000 குறைவடைய பொறுப்புகள் ரூபாய் 81,000 அதிகரித்திருந்தன. இந்நிதியாண்டில் வணிகத்தின் உரிமையாளர் ரூபாய் 18,000 பெறுமதியான வணிக செலவினம் ஒன்றை தனது தனிப்பட்ட பணத்தில் இருந்து செலுத்தி இருந்தார். மேலும் வணிக உரிமையாளரின் தனிப்பட்ட வருமான வரி ரூபாய் 78,000 வணிகத்தின் பணத்திலிருந்து செலுத்தப்பட்டது. லாபம் அல்லது நட்டம் கேட்டீங்க. முதல்ல லாபம் அல்லது நட்டம் கேட்கறதுக்கு முன்னாடி
நம்மட ஆரம்பத்தில் ஒரு பிழையான சரி ஒரு லாபம் ஒன்று ஈக்கும் தானே, ஒரு பிழையான சரி ஒரு லாபம் ஒன்று கண்டிப்பாக தானே, அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேள்வியில் உள்ள மெத்தட். அதை கண்டுபிடிக்கிறது தான் எப்படி சொத்துல மைனஸ் தந்திக்குதான், அதே மாதிரி பொறுப்புல அதிகரிப்பு தந்திக்கிறான். சமன்பாடை போட தங்கிடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. ரைட், சொத்துல மைனஸ் 264, 3 சைஃபர் விட்டுட்டேன், 264. பொறுப்புல எவ்வளோ ப்ளஸ் 81,000. அப்போ உரிமையில் எவ்வளோ மைனஸ் ஆகிக்கும், டோட்டல் பண்ணி எடுத்தீங்களாக எப்படி இந்த ப்ளஸ் இங்கிட்டு போன மெட்ஸ் தான் பேசிக். அப்போ இந்த இடத்துல எத்தனை உரிமை, உரிமை மைனஸ் 345, 3,45,000 ரூபா. சீராக்கமும் நட்டம் அப்படின்னு வச்சுக்கணுங்களேன், 3,45,000 ரூபாய். இதில் 18,000 ரூபா பெறுமதியான வணிக செலவினம் ஒன்றை தனது தனிப்பட்ட பணத்திலிருந்து செலுத்தியிருக்கிறார். தனிப்பட்ட பணத்திலிருந்து ஒரு செலவை செலுத்துகிறார். அதுவும் என்ன, உரிமையில மைனஸ் ஆகும். ரைட், உரிமையில மைனஸ் 18,000 ரூபாய் நிறுவனத்தில் செலவு. அதே சமயம் வணிக உரிமையாளர் தனிப்பட்ட வருமான வரி ரூபாய் 78,000 வணிகத்தின் பணத்திலிருந்து செலுத்தப்படுகிறது. உரிமையாளர் செலவை வணிகத்திலையும் செலுத்திக்குதாம். அது செலவா இல்லை, அந்த செலவு உள்ளடங்கி இருக்கும். அதை நம்ம இல்லாமக்கணும். எனவே ப்ளஸ் பண்ணணும். ரைட், அது ஒரு செலவில். எனவே அதை கூட்டணும். இப்போ எதுன டோட்டல் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து மைனஸ் 2,85,000 ரூபாய். மைனஸ் 2,85,000 என்ன, மைனஸ் வந்துக்கிறது என்பதால் 2,85,000 ரூபாய் நட்டம். ரைட், 2,85,000 ரூபாய் நட்டம். ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். ரைட், 10வது கேள்வி. 31/3/2023 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கின் சீராக்கிய மீதி. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கின் சீராக்கிய மீதி என்ன செய்யணும், T4 அடிக்கணும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு சீராக்கிய மீதி மற்றும் கடன் கொடுத்தோர் பேரேட்டின் மீதியல். பேரேட்டு மீதி எப்படி எடுக்கிறது, கடன் கொடுத்தோர் இணக்க கூட்டு செஞ்சுதான் பேரேட்டு மீதி எடுக்கிறது. கடன் கொடுத்தோர் இணக்க கூட்டு. நான் 3 சைஃபர் விட்டு செய்கிறேன், 3 சைஃபர் போட்டுக்கொள்ளும். ரைட், கேள்வி வாசிச்சு இப்போ தகவலுக்கு போவோம். 31/3/2023 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ரூபாய் 3,36,000 காணப்பட்டதுடன் 3,36,000 மீதியாம். கடன் கொடுத்தோர் என்பதால செலவு பக்கம் 3,36,000. ரைட், சீராக்கிய மீதி கிடைக்கிறேன். எனவே நாங்கள் சீராக்கிய போட மறந்துட்டேன். சீராக்கிய கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி. சீராக்க முன்மீதி எவ்வளோ, 3,36,000. இது கடன் கொடுத்தோர் பேரேட்டு மீதியுடன் சமப்படவில்லை. பின்னர் வேறுபாட்டிற்கான பின்வரும் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரைட், இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த வழுக்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரும், எந்த வழுக்கள் இணக்க கூட்டுக்கு வரும். ரைட், வழுக்கள் எப்பவுமே நாளேடுகளில் உருற வழுக்கள் எது எல்லாமே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்குக்கு வரும். அதாவது முதலாவது இதில் தந்திக்கிறது கொள்வனவு விற்பனையை பதிகிறது, விற்பனை கொள்வனவாக பதிகிறது, அமௌண்ட்டு குறைச்சி பதிகிறது. இது போன்ற நாளேடுகளில் விடுபடுற வழுக்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டுக்கு கணக்குக்கு வரும். அதே மாதிரி கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் கூட்டல் வழுக்கள், அந்த மாதிரி மிஸ்டேக் வருது, பக்கத்தை மாதிரி பதிகிறது, இது போன்ற விடயங்களும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டுக்குன்னு வரும். ஏதாவது தனிநபர் கணக்கில் அல்லது பேரேட்டில் கணக்கில் அல்லது ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் கணக்கில் அப்படின்னு சொல்லும்போது இணக்க கூட்டுக்கு வரும். ரைட், இதை நல்லா விளங்கி வச்சுக்கணும். முதலாவது வலு எப்படி வரும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு வரும். ஏன்னா 4 இடத்துல விட்ட வலு. விற்பனை நாளேட்டின் மொத்த பெறுமதி ரூபாய் 4,80,000 கடன் கொள்வனவாக பதியப்பட்டுள்ளது. கடன் கொள்வனவாக பதியப்படுகிறோம். எப்படி, விற்பனையை கொள்வனவாக பதிஞ்சிக்கிறோம். கொள்வனவு எப்படி பதிவோம், கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு வச்சிருப்போம். சீராக்க முன் செலவுல 4,80,000 வச்சுப்போம். திருத்தத்தை எப்படி, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 4,80,000, கொள்வனவு கணக்கு செலவு 4,80,000. அதுக்கப்புறம் விற்பனை பதியணும். அதுக்கு விற்பனை தொடர்பான பதிவுகள் கடன்பட்டோர் வரவு விற்பனை செலவு அப்படின்னு வரும். நம்ம கணக்கில் தேவையான பதிவு மட்டும் சொல்கிறேன். திருத்துறைக்குள்ள பதிவு எப்படி, முதலாவதுல விற்பனை நாளேட்டின் மொத்த பெறுமதி ரூபாய் 4,80,000 கடன் கொள்வனவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருத்துறை பதிவு எப்படி, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 4,80,000,
கொள்வனவு கணக்கு செலவு 4,80,000. ரைட், கொள்வனவு ஏன்னா அதை விற்பனையை நம்ம கொள்வனவா பஞ்சிட்டோம். ரைட், அதை திருத்தியாச்சு. கொள்வனவு நாளேட்டின் மொத்த பெறுமதி ரூபாய் 2,90,000. கடன் விற்பனையாக பதியப்பட்டிருக்கிறான். கொள்வனவை பதியாமட்டு இரு. கொள்வனவு எப்படி பதிகிறோம்? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 2,90,000 கொள்வனவு. அது திருத்துறைக்கு 4 பதிவு, அதாவது 2 வகையான பதிவுகள் வரும். முதல்ல கொள்வனவு இல்லாமக்கும் நமக்கு ஒரு விற்பனை பதிவு நம்ம அப்படி வரதெல்லாம் நான் விற்பனைக்குரிய பதிவுகள் சொல்ல இல்லை கணக்கில். கொள்வனவு பதிகிறதுக்குள்ள பதிவு எப்படி? கொள்வனவு கணக்கு வரவு 2,90,000, சீராக்கிய கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 290. ரைட், முதலாவது ஒழு திருத்தியாச்சு. ரெண்டாவது ஒழு ரூபாய் 4,500 பெறுமதியான ஒரு வரவுத்தாள் கடன் கொடுத்தோர் பெயரிட்டில் 450 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தோர் பேரேட்டில் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வருமா? அந்த வலு வராது. ரைட், அப்போ கணக்கில் அந்த பதிவு இல்லை. கடன் கொடுத்து இணக்க கூட்டுக்கு வரப்போகுது. ரூபாய் 4,500 பெறுமதியான வரவுத்தாள். வரவுத்தாள் என்பது என்ன? வெளித்திரும்பலுக்குள்ள வரவு, இது மூல ஆவணம். எனவே மீதியை குறைக்கும். ரைட், நம்ம கணக்கில் பின்பற்றுற ரூல் என்னன்னு சொன்னால், இணக்க கூட்டுல நம்ம எந்த மீதியை காண போகிறோமோ அந்த மீதியை கூட இருக்குதா குறைய இருக்குதான்னு பார்க்கணும். கணக்கில் சீராக்கிய மீதி வரும், கணக்கில் பட்டியல் மீதி அல்லது பேரேட்டி மீதி, ஒரு பேரேட்டு பொது துணை பேரேட்டி மீதி. ரைட், துணை பேரேட்டி மீதி கணக்கில் எழுதி விளங்காட்டி எழுதிக்கொள்ளுங்க. துணை பேரேட்டி மீதி நம்ம காணப்புற மீதி எது? துணை பேரேட்டி மீதியை. சீராக்கிய மீதி இங்கே கண்டு போட்டுமே. ரைட், சீராக்கிய மீதியில் ரூபாய் 4,500 மைனஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பட்டியல் மீதியில் எப்படி இருக்கும்? 450 தான் மைனஸ் ஆகியிருக்கும். எனவே பட்டியல் மீதி ரூபாய் 4,050 அதிகமாக இருக்கும். ரைட்டா, கணக்கில் 4,500 மைனஸ் பண்ணியிருப்போம், கணக்கில் 450 தான் மைனஸ் பண்ணிக்கிறோம். எனவே பட்டியல் மீதி 4,050 அதிகமாக இருக்கும். காணப்போகிற மீதி கூட இருக்குமா இருந்தால் நம்ம கூட்டணும். இதுதான் ரூல். காணப்போகிற மீதி எது? பட்டியல் மீதி. பட்டியல் மீதி 4,050 அதிகமாக காணப்படுது என்பதனால 4,050 கூட்டணும். கணக்கில் வெளி திரும்பல். அந்த பதிவு சரி. மூன்றாவது 5% கழிவு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு கடன் கொடுத்தோரின் 40,000 ரூபாய் பெறுமதியான தீர்ப்பனவு கணக்கு புத்தகங்களில் இருந்து முற்றாக விடுபட்டுள்ளது. அப்ப 2 இடத்துலையுமே வலு. கணக்கு புத்தகங்களில் இருந்து முற்றாக விடுபட்டா 2 இடத்துலையுமே வலு ஏற்பட்டுக்குது. ரைட், 5% கழிவு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு வருட கடன் கொடுத்தோர் மீதி தீர்ப்பனவு காசு தந்திக்கிறாரு. எவ்வளவு தந்திப்பாரு? 5% கழிவு கணக்கில் நம்ம கண்டுபிடிக்கணுமா? எந்த ஒரு தேவையும் இல்லை. அவர் 5% கழிவு தந்தா கழிவு காசு அப்படின்னு போட்டு கழிவையும் காசையும் அமௌண்ட்டை போடும். தீர்ப்பனவுன்னு போட்டு 40,000 உங்களுக்கு நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக நீங்கள் கழிவெல்லாம் பார்க்க தேவையில்லை. நேரடியாக 40,000 ரூபாய் வரவு பக்கம் கடன் கொடுத்தோர் மீதியை குறைக்கும். ரைட், பதிஞ்சாச்சு. கடன் கொடுத்த இணக்க கூட்டுக்கும் போமியா? கணக்குகளிலிருந்து முற்றாக விடப்பட்டது தானே. எனவே துணை பெயரிட்டையும் பதியப்பட்டு இருக்காது. இப்போ நம்ம இங்கே குறைச்சிட்டேன். சீராக்கிய மீதில் -40,000 போட்டுட்டோம். -40,000 பென்சிலால் போட்டுக்கணும். -40,000. பட்டியல் மீதி எப்படி இருக்குது? +40,000 இருக்கு. மேடம் அவங்களுக்கு நம்ம 40,000 குறைச்சிக்க மாட்டோம். எனவே காணப்போகிற மீதி அதிகமாக இருக்குது. எனவே கூட்டணும். +40,000 தீர்ப்பனவு அல்லது காசு. தீர்ப்பனவுன்னு போடும். தீர்ப்பனவு துணை பெயரிட 40,000 அதிகமாகிக்குது. சீராக்கிய மீதியில் 40,000 குறைச்சிட்டு. எனவே 40,000 மைனஸ் காணப்போகிற மீதி அதிகமாகிறதால +40,000. இப்போ டோட்டல் பண்ணிக்கலாங்க. சரி, சமப்படுத்தினா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எத்தனை? 6,26,626, 1,06,000 மீதி சென்றது 1,06,000. சீராக்கிய கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வந்தது 1,06,000. இப்போ இந்த 1,06,000 இணக்க கூட்டுல போடுறது சமப்படுத்தின எத்தனை? 1,50,050 பட்டியல் மீதி. பட்டியல் மீதி ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். விளங்காட்டி திருப்பி இந்த வீடியோவை போட்டு திருப்பி அந்த வீடியோத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கொள்ளும். ரைட், ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர்.